எழிலுக்கும் அமிர்தாக்கும் கண்டிப்பாக குழந்தை வேணுங்கிறதுக்காக பாட்டி வந்து வார்ன் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எழில்கிட்ட. ஏன் பாட்டி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ராதிகாவுக்கு வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. திடீர்னு வாமிட் வருது. உடனே வந்து கோபி வந்து பரவாயில்லையா ராதிகா இப்போ அப்படின்னு, இல்லைங்க எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் வாந்தி எடுத்துடுறாங்க. உடனே கோபிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன ராதிகா இப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. அப்புறம் வெளியில் வந்து வாங்குங்க நம்ம மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஏன் இப்போ எதுக்கு போகணுங்கிற அப்படின்னு, நீங்கள் வாங்கினா வாங்க கோபி அப்படின்ட்டு 2 பேரும் காரில் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. போய் கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணுறாங்க ராதிகா வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க ராதிகா. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கோபிக்கிட்ட வந்து கார்டை காமிச்சு, நீங்கள் பெரிய காதல் மன்னன் நினப்பு பாருங்கள், நான் இப்போ கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபி வாங்கி ஷாக் ஆகி இருக்கிறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் கொடுங்க. மறக்காமல் கொஞ்சம் லைக் கொடுங்க.